ஃப்ரெண்ட்ஸ், PVDV கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும். பொதுவாக பாயானாலே ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ருப்போம். ஹோட்டல் ஸ்டைல்லையே நம்ம வீட்டில் எவ்வளோ சுலபமாக பண்ணலாங்கிறத நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 1 டம்ளர் தேங்காய் பால், ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடிசாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். குக்கரில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அது கூட சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறுதேன். தக்காளியும் அது கூட சேர்க்குறேன். அதையும் நல்லா கிளறுதேன். தக்காளி லைட்டாக வதங்கினதும் மஞ்சள் தூள் அது கூட சேர்க்குறேன். வத்தல் தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கிளறுதேன். கரம் மசாலாவும் அது கூட சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குறேன். கழுவி வச்சிருக்கிற ஆட்டுக்காலை அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறுதேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கு பாருங்க. தேவையான அளவு தண்ணியை அது கூட சேர்க்குறேன். இந்த சமயத்தில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாயா குக் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் இடியாப்பம் ரெடி பண்ணலாம். 1 கப் இடியாப்பம் மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவு ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இடியாப்பத்தட்டில் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். மிச்ச மாவை எல்லா தட்டிலையும் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை இனிமேல் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா கிரேவி ரெடி ஆகிட்டு ஆட்டுக்காலும் நல்லா வெந்துட்டு. இந்த சமயத்தில் வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை அது கூட சேர்த்து தேங்காய் பாலையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணோம்னா பாயா நல்லா டேஸ்டாக இருக்கும். இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம பாயா எப்படி வந்திருக்குன்னு குக்கரை திறந்து பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இது ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும். நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னா சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். பாயா ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.